ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ் மாம் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோவில் வந்து போனோம், அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோவிலில் வந்து எந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நான் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரளா சைடு தான் வந்து கோயில் வந்து கிளம்பிட்டோம். கேரளா சைடுன்னு பார்த்திங்கனாலே ஒரு வீட்லேயும் மாங்காய் மரம் ப்ளஸ் பலாப்பழ மரம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ ஆசையாக வந்துருக்கு. நம்ம மார்னிங் நேரமே வந்து கிளம்புனங்காட்டி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடையில் தான் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு வந்து கேட்டாங்க. பட் எதுவுமே வந்து சாப்பிடல. சும்மா வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சு போட்டு கம்முன்னு வந்து உட்காந்துட்டாங்க. லாஸ்ட்டில் சாக்லேட் தான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய மீன்குளத்து பகவதி அம்மன் கோவில் தான் வந்து போயிருந்தோம். உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அந்த குளம் தண்ணி அந்த மாதிரி பார்த்தாலே மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால தான் வந்து மெயினாக போகலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருந்துச்சு. பயங்கரமாக 5 கிலோ 10 கிலோங்கிற அளவுக்கு பெரிய பெரிய மீனாக வந்துருந்தது. ப்ளஸ் கலராகவும் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே மேடம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, மீனுக்கு வந்து சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்ட்டு அதையை வந்து வாங்கி போட்டுட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தாச்சு. அதையும் வந்து போட்டு கிளம்பியாச்சு. உள்ளே போனால் என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து வேஷ்டி வந்து தான் அலவுடாம், ஃபேண்ட் வந்து அலவுட் இல்லையாம். பட் நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபேண்ட்டு போட்டு வந்துட்டார். நாங்கள் ஆக்சுவலாக ஃபேமிலியாக போயிருந்தோம், அப்பா அம்மா. அப்பா வந்து நார்மலாக வேட்டி கட்டிட்டு வந்துட்டார். பட் சார் பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு போட்டு வந்துட்டாங்க. சரியான காமெடியாக போச்சு. கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபேண்ட் வந்து அலவுட் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி வந்து கடையில் நிறைய கடை வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து வேட்டி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனால், நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு இருக்க வேட்டியை பார்த்திங்கன்னா 250 300க்கு மேலே வந்து சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேட்டி வந்து நம்ம ஃபேண்ட் போட்டு வந்தோம் அப்படின்னா வேட்டி வந்து வாடகைக்கு வந்து விட்றாங்க, ரெண்ட்டுக்காக. அதாவது ஒரு வேட்டிக்கு நம்ம உள்ளே போயிட்டு வரக்கு 20 to 50 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க போல். அது நமக்கு தெரியல. ப்ளஸ் சரி ஓகே வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். ஆக்சுவலாக உள்ளே வந்து வீடியோக்கு அலவுட் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல உள்ளே. அதை முடிச்சுட்டு பிரசாதம் வந்து வாங்கிட்டு அப்படி கிளம்பியாச்சு. பிரசாதம் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 110 என்னமோ வந்து சொன்னாங்க. அது குவான்டிட்டி வந்து கம்மி தான், பட் டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பாப்பா ஆரம்பிச்சிட்டா, மீன் வேணும் மீன் வேணும் மீன் வேணும் அப்படின்ட்டு. ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு ஃபிஷ் டேங்க்கு, குட்டி 2 கோல்டன் ஃபிஷ்ஷு ப்ளஸ் அதுக்கு போடுற ஸ்டோனு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுலேருந்து ஒரே ஹாப்பி. அதையவே பார்த்துக்கிட்டு அது கூடயே விளையாண்டுருந்தாங்க. அதுக்கு ஃபுட் எடுத்து நான் போடுறேன்ட்டு இதுலேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தாங்க மேடம். நான் பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நார்மலாக வந்து கீ செயின் 150லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம எல்லா டைப் ஆஃப் உடன் ஃப்ரேம், நம்ம நார்மல் வந்து ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வந்து ரெசின் ஆர்ட் நீடட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் இன்ஸ்டா ஐடி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக ரெசின் ஆர்ட் மட்டும் இல்லாமல் கிஃப்ட்ஸு வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட் தான். உங்களுக்கு யாராவதுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு வேணுனாலும் கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் கொடுத்த ஃப்ரேம்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஜஸ்ட் 300 400லேயும் நம்ம வந்து குட்டி ஃப்ரேம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் தான். ஒரு வேலண்டைன்ஸ் டேக்காக வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன சாக்லேட் கேட்டாங்களோ அவங்க எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். கலரு, சாக்லேட்ஸ், ஃபோட்டோஸ், அவங்களுக்கு ஒரு வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து நம்ம ரைட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி எந்த மாதிரி கிஃப்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணி தருவோம். உங்களுக்கு ஏதாவது மாடல் இருந்தால் கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ இது. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெங்களூரில் இருக்காங்க. அவங்க வந்து வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ வெளியே வந்து டின்னர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து அவங்க வெளியே வேறு பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஆஃப்டர்நூனே லஞ்சே வந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆஃப்டர்நூன் மொட்டை வெயிலே வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா ஏகே ஃபுட் கோர்ட், அதாவது அம்பராம்பாளையம் சைடில் வந்து இருக்குது. ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். பட்
பட் நைட் போனோம் அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஐபிஎல் மேட்ச்சு, அப்புறம் லைட்டிங்கு, எஃபெக்ட்டு, அந்த தண்ணியோட இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் நைட் போனீங்கன்னா. கண்டிப்பாக நான் ஒரு நாள் நைட் போடுறப்போ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அங்கே பெங்களூர், கர்நாடகா அந்த சைடில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரியாணியே பிடிக்கலையாம். அவங்க இப்போ தான் ஒரு 6 மந்த் ஆச்சு அங்கே போய். ஸோ அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னாங்க. ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பிரியாணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டு, ஃபைனலா வந்து மொஜிட்டோ, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ப்ளே ஏரியா வந்திருக்கு. ஸோ அதனால மேடம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அங்கே போகணும், அங்கே போகணும், விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரே இது. சரி ஓகே கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹால் வந்து அங்கே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது குட்டி குட்டி ஃபங்ஷன்ஸு, பர்த்டே ஹால்ஸு அந்த மாதிரிலாம் வந்து வைக்கணும் அப்படின்னா, அங்கே ஹால்ஸ் அந்த ஒரு ஹால் நல்லா நல்லா ஓரளவுக்கு பெருசா தான் இருக்கு. அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.